Hello friends, welcome to our channel Sandhya's Lifestyle Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் இப்போ ரீசெண்டா கொஞ்சம் accessories வாங்குனேன். I felt like okay இதெல்லாம் வந்து செம்ம கியூட்டா இருக்கு. I just want to add it in my vanity அப்படினு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம். ஸோ அதனால நான் உங்களுக்கும் அதை ஷேர் பண்றேன். ஸோ ப்ராபப்ளி இதுலலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ ப்ராபப்ளி நீங்களுமே வந்து சரவணா ஸ்டோர்ஸ் நான் இதை வாங்கின மெஜாரிட்டி ஃப்ரம் சரவணா ஸ்டோர்ஸ் மெஜாரிட்டி இல்லை எல்லாமே ஃப்ரம் சரவணா ஸ்டோர் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால உங்களுக்கு வந்து நீங்களும் வந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நியூ இயர்லாம் வரப்போகுது இல்லையா. ஸோ அதனால் அப்படி ஏதோ ஒரு விஷில் இருந்தீங்க அப்படின்னா போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஒரு மாதிரி அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்க மாதிரி தான் நான் எல்லாமே பார்த்து வாங்கியிருக்கேன். அண்ட் டெய்லி வியருக்கும் நமக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கியிருக்கேன். வாங்க இப்போ அதெல்லாம் என்னென்னன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் யூஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுல் ஃபுல்லாக இருக்க ஐட்டம்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பவுல் ஃபுல்லாக ஆக்சசரிஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன். என்னென்ன அப்படின்றது என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றோம் எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. ஆனால் வந்து க்யூட்டாக இருந்தது அண்ட் அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. அதனால தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு இயரிங் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஹூப் மாதிரி இருக்க மாதிரி வெறும் ரிங்கு தாங்க இது. ஆனால் செம்ம க்யூட்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி ரிங் வந்து வேரியஸ் சைஸஸில் நான் வந்து போடுவேன். ஸோ அதனால் இது பார்த்தோன்னே எனக்கு இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சு. அதனால ஐ தாட் ஆஃப் ஹேவிங் இட். இதோட ப்ரைஸ் வந்து 58 rupees. கோல்டன் கலரில் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்க மாதிரி ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை. நான் அது உங்களுக்கு போட்டுட்டு வந்து காட்டுறேன். இதில் போடுறதுக்கு முன்னாடி காட்டுறேன். இதில் லாக்கே வந்து இந்த மாதிரி தான், இப்படி லாக் பண்ணிக்கிற மாதிரி போட்டுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி இயரிங்கில் ஒரு அட்வான்டேஜ் என்ன இந்த ஹூப்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் வியர் கூடயும் நார்மலாக குர்த்திஸ் அது கூடலாமும் நம்மளால் பேர் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் இதை வந்து நம்மளால் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் கூடயும் பேர் பண்ணிக்க முடியும். ரெண்டுத்துக்குமே ஒத்து போகுது. ரொம்ப நல்லா அதுக்குன்னு மேட்ச் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரியான ஹூப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்னது மீடியம் கொஞ்சம் பெருசு அந்த மாதிரி கோல்டு சில்வர் அண்ட் பிளாக் மெட்டல் காப்பர் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய இதுக்கு நீங்கள் இதையே மிக்சர் மேட்ச் பண்ணி மாற்றி போட்டுக்கலாம். உங்களுக்கு வெரைட்டியாக போட்ட மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் அது வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்ததும் வந்து நான் இயரிங்ஸ் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இயரிங்ஸில் வந்து ஒரு அளவுக்கு கலெக்ஷன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால நான் உங்களுக்கு எல்லாமே லைனாக ஃபஸ்ட்டு இயரிங்ஸ்லாம் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது போகலாம். அடுத்த இயரிங் வந்து இது தாங்க, ஒரு மாதிரியான அக்வா ப்ளூ ஒரு இதில் ஒரு பெரிய கிறிஸ்டல் ஸ்டோனு அதை சுற்றி குட்டி ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலி 28 rupees தான். சூப்பர் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் இந்த ப்ரைஸ்க்கு. ஏன்னா வந்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இது பார்த்தீங்களா, இது வந்து பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி லுக்காக இருக்கும். நம்ம வந்து இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு வந்து இதை போட்டு போனோம்னா சின்னதாக இருந்தாலும் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து பர்சனலி நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரி இருக்கிறதா ப்ரிஃபர் பண்ணுவேன். இருந்தாலும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸாக இயரிங்லாம் இருக்கும்போது எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் என்னோட சில ஜும்காஸையே வந்துட்டு அதை டிட்டாச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தோடு தனியாக ஒரு நாள் போடுவேன், தோடியும் இந்த ஜும்காவையும் சேர்த்து ஒரு நாள் போடுவேன். அந்த மாதிரிலாம் மிக்சிங் மேட்ச் பண்ணிலாம் நான் போடுவேன். ஏன்னா அது ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஒரே விஷயம் தான், ஆனால் அது வேறு மாதிரி போடும்போது நமக்கு வேறு மாதிரி லுக் க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு இது ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. இந்த ப்ரைஸ்க்கு இது செம்ம ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இதுலேயும் கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் சும்மா ஒன்று எடுத்துருந்தேன். உங்களுக்கும் இது வேணும் அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். ரொம்ப நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஓரளவுக்கு டீசென்ட் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அடுத்த இயரிங் வந்து இதுதான், பிளாக் கலரு. மோஸ்ட்லி எப்பயுமே நான் பிளாக் கலர் வந்து எனக்கு தெரிலங்க, எந்த டிசைனில் பார்த்தாலும் பிளாக் கலர் கொஞ்சம் பிடிச்சிரும். சரி ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பேன். அந்த மாதிரி இதுலேயும் எனக்கு இந்த பிளாக் கலர் வந்து கொஞ்சம் பிடிச்சி எடுத்தேன். ஆக்சுவலாக இதே மாடலில் நான் 3 எடுத்துருந்தேன். இருங்க நான் அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆக்சுவலாக கேமராவே ஆன் பண்ணாமல் இதை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னென்னா இது 3 தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஒரே மாதிரி இருக்க மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த பிளாக்கு, 3மே ஹூப் டைப் தான். பிளாக்கு சில்வரில் இருக்க மாதிரி இருக்கும். அதில் பிளாக் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு கீழே வந்து இந்த பேர்ல் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும்.
இந்த பிளாக் கலர் ஓவல் ஸ்டோன், மேலே வந்து 3 திலகம் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இது பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு எடுத்தால், அதுவும் இந்த சில்வர் ப்ளஸ் ஒயிட் காம்போக்கு அது செம்மையாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த க்ரீன் கலரு, இது வந்து கோல்டன் கலர் ஹூப் டைப். அந்த ஃபுல் ஒர்க்குமே கோல்டன் கலரில் இருக்க மாதிரி, கொஞ்சம் அந்த பிளாக் மெட்டல் இருக்க மாதிரி ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்குது. மேலே வந்து ஒரு பெரிய சர்க்கிளில் வந்து ஒரு அந்த அக்வா க்ரீன், ஆப்பிள் க்ரீன் சொல்லுவோம்ல, அக்வா க்ரீன் இல்லை இது ஆப்பிள் க்ரீனு. அதுக்கு மேலே வந்து ஒரு 6-7 திலகம் இது இருக்க மாதிரி இருக்குது. 7 தானே? ஆமாம், 7 இது வந்து திலகம். இது வந்து அதை சுற்றி ஒரு சூரியனோட இது மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. கீழே வந்து ஒரு ஜும்கா மாதிரியான ஒரு ஹேங்கிங்கு, அதுக்கு கீழே வந்து இந்த ஒயிட் பேர்ல்ஸ் இருக்குது. இங்கே நடுவுலையும் ஒரு திலகம் ஷேப்பில் வந்துட்டு ஒரு அந்த ஆப்பிள் க்ரீன் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது. இதுவுமே வந்து கோல்டன் கலர் இது வச்சுருக்கிறது இந்த கலருக்கு சூப்பராக செட் ஆகுது. அண்ட் அதுக்கு அடுத்தது இதுலேயே லாஸ்ட் பீஸு, இதுவும் வந்து சில்வர் கலர் தான், இதுவும் ஹூப் டைப் தான். இது வந்து ஒரு மாதிரி டார்க் பிங்க்கு. டார்க் பிங்க்னா எப்படி சொல்கிறேன்னா அந்த வாடாமல்லி கலர்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி. இதுலேயும் வந்து சென்டரில் இங்கே ஒரு வாடாமல்லி கலரில் அந்த ஒரு ஸ்டோனு ரவுண்ட் ஷேப்பில், மேலே 3மே வந்து மேலே இருக்கிறதுல இந்த 2 வந்து ஓவல் ஷேப்பில் இருக்க மாதிரியும், மேலே இருக்க 1 மட்டும் திலகம் ஷேப்பில் இருக்க மாதிரியும் இருக்குது. இங்கே கீழே வந்து சுற்றி அழகாக இந்த பேர்ல் ஒர்க் இருக்க மாதிரி இருக்குது. 3மே ஆல்மோஸ்ட் சிமிலர் டைப் தான், ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்க மாதிரி. இப்போ இதுவுமே பார்த்தா கூட ரொம்ப அப்படியே எக்ஸாக்ட் மேட்ச் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் பார்த்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன். நான் ஒவ்வொன்றா போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை போட்டு வந்துட்டேன். இது மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு ஆக்சுவலி பிடிக்கும். ஏன்னா கீழே அப்படி தலையை நம்ம ஆஸ்தி பேசும்போதெல்லாம் வந்து அழகாக குட்டியாக சலக்குன்னு ஆடுற மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு ஆக்சுவலி அந்த ஹூப் டைப்பும் பிடிக்கும். சில பேர் வந்து ஹூப் டைப் போட மாட்டாங்க, சில பேர் வந்து இந்த தோடு மாதிரி போடுறதா ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அப்படிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ நான் வந்து அப்படிலாம் கிடையாது. எனக்கு அது ஹாப்பியாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது, எனக்கு சூட் ஆகுதுன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா வாட் எவர் இட் இஸ் நான் போட்டு போயிடுவேன். இதுக்கு இப்படி மேட்ச் பண்ணக்கூடாது அப்படி கூட கிடையாது, எனக்கு தோன்ற மாதிரி நான் அதை ஸ்டைல் பண்ணிட்டு போயிடுவேன் அந்த மாதிரி. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலரு. பிளாக் யாருக்கு தாங்க பிடிக்காது? எனக்கு வந்து பிளாக் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர். ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னு சொல்கிறத விட மோஸ்ட் ஃபேவரட் கலர்னு கூட சொல்லலாம். எனக்கு பிளாக் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால நான் முக்கால்வாசி அக்சசரிஸ் இருக்கும்போது பிளாக்ல ஒன்றாவது எடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி எடுத்த பீஸ் தாங்க இது. செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கா அப்படின்றதுல கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ஹூக் டைப் மாதிரி போடுறோம் அப்படின்றப்ப நான் வந்து ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் ஹெல்மெட் இப்படி மாட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம அந்த தோடு மாதிரி போட்டு இப்படி ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும்போது அப்படி ஹெல்மெட்டோடு இப்படி அழுத்தும் போது நம்மளுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும், குத்தும் அதெல்லாம் இருக்கும். ஸோ நான் அப்போலாம் அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு திருப்பி அப்புறம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரெகுலராக வண்டி ஓட்டுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹூக் டைப் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறப்ப அது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். இல்லைனா திருகாணி வந்து இப்படி திருவுற மாதிரி இருக்கும்ல, அதை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஆப்பிள் க்ரீன் கலர் தான். இது வந்து ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் டார்க் க்ரீன் தான் போட்டிருக்கேன். பட் தென் இதுக்குமே எனக்கு இது வந்து மேட்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கா. நம்ம வந்து இதுதான் நம்ம எக்ஸாக்டாக அந்த கலரில் போட்டாலும் செம்மையாக தான் இருக்கும். ஆனால் அதை விட லைட்டர் ஷேட், அதை விட டார்க்கர் ஷேட் அப்படிலாம் போட்டால் கூட அந்த ஆக்சசரிஸ் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும். நம்ம அதை பண்ணுறப்போ ஒரு சில டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம தோடு, கைக்கு போடுற வேலை, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மோனோக்ரோமேட்டிக்காக போட்டுட்டு, இதை விட இப்போ டார்க் கலராக நான் இதெல்லாம் லைட் கலரில் பேர் பண்ணேன்னா அதுவுமே ஒரு லுக் தான் க்ரியேட் பண்ணும். அதுவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணுங்கள், அதுவுமே அழகாக இருக்கும். எனக்கு வந்து இந்த தோடும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு இந்த இதெல்லாம் செம்ம ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம வாங்குற மாதிரி அதுக்குன்னு ஆர்கனைசர் வச்சு பக்காவாக வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் ஆகுன்னு தான் சொல்லுவேன். ஓகே, அதுக்கு அடுத்த தோடு வந்து இந்த பிங்க் தான். இது வந்து ஒரு ராணி பிங்க் கலர் ஸ்டோன் மேலே இருக்கும், ஒரு சிங்கிள் ஸ்டோன் ஓவல் சைஸில். கீழே வந்து டபுள் லேயரில் ஒயிட் ஸ்டோனில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது. ஆனால் இதில் வந்து இந்த ஒரு பீஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அது மிஸ்மேட்ச் ஆகி அந்த இடத்துல இருந்ததா என்னன்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்த இடத்துல இது ஒரு பீஸ் தான் இருந்தது, அதனால எடுத்துட்டேன். இது வந்து 36 ருபீஸு. ஸோ இதையும் நான் போட்டு வந்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி இந்த வாட்டர் ட்ராப்லெட் மாதிரி தொங்குற மாதிரி ஒரு அழகாக இருக்குது. இதை வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ்க்கு, ஒரு பேபி பிங்காக இருந்தால் கூட இது போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குலாம் இந்த செம்ம ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 36 ருபீஸ்க்கு இவ்வளோ நல்லா அழகாக இருக்க மாதிரி, இவ்வளோ குவாலிட்டியோட அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து
அப்படி இது வந்து அவ்வளோ கம்மி, இது ஒன்றும் அவ்வளோலாம் வர்த்தில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இல்லை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது சூப்பர் ஒர்த்துன்னு தான் சொல்லணும். எனக்கு ஆக்சுவலி வந்து இந்த ட்ரெஸ்க்கும் இந்த கலருக்கும் சம்மந்தமே இல்லை தான், இருந்தாலும் இதுக்கு எனக்கு மேட்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீலு, ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டாக செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ப்ராபப்ளி இந்த ட்ரெஸ்க்கு வந்து ஒரு இந்த ராணி பிங்க் கலரில் வந்து ஷிம்மர் லெகின் போட்டுட்டு அதுக்கு இதை மேட்ச் பண்ணோன்னா வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள். அது செம்ம கான்ட்ராஸ்ட்டாக பிரைட்டாக தான் காட்டும், பட் தென் இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதுலாம் சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இது கூட வந்து இந்த க்ரீனுக்கு மேட்சாக தான் இருக்குது, கோல்டு போட்டாலும் மேட்சாக தான் இருக்குது. எனக்கு ஆக்சுவலி ரெண்டுமே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கான ரெண்டுமே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் வாங்கினது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரன்ச்சீஸ் தான். இது வந்து நல்லா வெல்வெட் கிளாத்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி வாங்குறது வந்து கலர்லாம் ஃபேட் ஆகாது, கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றனால தான் நான் இதை வாங்கினேன். இதோட ஒன்னோட ப்ரைஸ் வந்து 18 ருபீஸு. நான் இந்த மாதிரி ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர், அதுக்கப்புறமா வந்து இது வந்து இந்த டார்க் ப்ரௌன் சொல்லுவோம்ல, டார்க் சாக்லேட் ப்ரௌன் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கலரு. அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து இந்த வாடாமல்லி கலரில் ஒன்று. அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து இது என்ன கலர்னே எனக்கு சொல்ல தெரில. இது ஒரு கைண்ட் ஆஃப் லாவெண்டர் தான், ஆனால் அது ஒரு மாதிரி என்னமோ மிக்ஸ் ஆன கலர், எனக்கு சொல்ல தெரில. இந்த கலர் பேர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கலர் ஒன்று, அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிரே கலர் ஒன்று. இந்த மாதிரி 5 பீஸ் நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல என்ன சொல்கிறது, குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் இருக்குல்ல, அது வந்து சூப்பராக இருந்துச்சு. 18 ரூபாய்க்கு ஒர்த், அதனால நான் 5 பீஸ் வாங்கிக்கிட்டேன். ஆக்சசரிஸ் இல்லாமல் நான் இன்னொரு 2 விஷயம் வாங்கினேன், அது மட்டும் உங்களோட காமிச்சிடுறேன். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது, ஒரு மாதிரி எக்ஸைட்டாக தான் வாங்கினேன். இது வந்து இந்த காதுக்கு குளிருக்கு போடுவாங்கல்ல, ஸோ அந்த இதுதான். இதில் என்ன சந்தியா இது இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி இதில் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. இதுவுமே வந்து ஆக்சுவலாக இந்த வெல்வெட் இது தான் வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி இந்த சாஃப்ட் ஃபர் வச்சு செம்மையாக இருக்குது. எனக்கு வந்து இந்த சாக்லேட் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால ஐ தாட் ஆஃப் பையிங் இட். இதை வந்து நான் அம்மாவுக்கு கொடுத்துட்டேன், ஏன்னா நான் இன்னொன்று வாங்கினேன், அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது ஒன்று வாங்கினேன்னா இன்னொன்று வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் இது வந்து 110 அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சு, 110 113 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இது ஒன்று வாங்கினேன். இதுலேயே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. குட்டி பசங்களுக்குலாம் நிறைய தீம் கார்ட்டூன் தீம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து பெரியவங்களுக்கு போடுற மாதிரி இருக்கணும்ல, அதனால நான் இது வாங்கினேன். இன்னொரு விஷயம் வாங்கினேன், அதுதான் இது எப்படி சந்தியா நீ மண்டை மேலே காதுலலாம் போடுவேன் அப்படின்னு கேட்டால், எனக்கு ஆக்சுவலி இதில் வந்து ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சி போய் தான் அதை வாங்கினேன். அதில் இருக்க மாதிரி இதில் டிசைன்லாம் இல்லை, பட் இதில் என்னன்னா, இப்போ இது இருக்குல்ல, இதை நம்ம வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி வெளில எடுத்து விட்டுக்கலாம், அப்போ இப்படி போட்டுக்கலாம். ஸோ இதுவுமே வந்து செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இது இப்படி ஃபோல்ட் பண்ணுறதுக்குல இந்த மாதிரி ஒன்று வேணும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். ஏன்னா நான் வண்டியிலலாம் போகும்போது சீட்டுக்கு அடியில், வண்டி சீட்டுக்கு அடியில் போடும்போது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுவோம் இல்லையா. இப்போ இதை வைக்கிறதுக்கும் இதை வைக்கிறதுக்கும் பாருங்கள், இதோட இவ்வளோ தான் எடுக்கும் இது. ஸோ அதனால் கம்மி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுமேன்றதுனால இதை பார்த்தேன். இதுலேயும் வந்து இந்த கலர்ஸ்லாம் அவைலபிள் இருந்துச்சு. எனக்கு இந்த 2 கலர் பிடிச்சிருந்தது. ஸோ தட் எனக்கு வந்து சரி இதில் ஒன்று அப்படின்ற மாதிரி வேறு கலர் வாங்கிக்கலாம் அப்படின்றது வாங்கினேன். ஆனால் இந்த மாதிரி ஃபோல்டபுள் டைப் இருந்த ஒரே காரணத்தினால இது வந்து 170 180 அப்படி இருந்துச்சு. அரௌண்ட் ஒரு 70-80 ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இதோட ப்ரைஸு. பட் இது வந்து அந்த 70-80 ருபீஸ் கம்மி. ரெண்டுமே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பட் எனக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போகிறது கம்மி ஸ்பேஸ் அடைக்கும், அது நான் வெளில போகும்போது எடுத்துகிட்டு போவேன்றனால நான் இதை வாங்கிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்த கலெக்ஷனில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதுலாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.